இந்த சீனுடைய டென்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இந்த சீனில் அவங்களுடைய இமோஷ்னல் டர்மாயில ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் மியூசிக் எப்படி அப்ரோச் பண்ணீங்க அண்ட் சைலன்சஸ்? ஸோ மியூசிக் வந்து இந்த சீனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ரொம்ப சப்டியூடாக தான் இருக்கும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ்லேயே அது வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக அந்த இம்பேக்ட் அதிகமாக வந்துட்டு இருக்குங்கும்போது மியூசிக் வந்து ஒரு மாதிரி ஆம்பியண்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற இன்னும் வேறு சில சீன்ஸ்லலாம் தேன் சுடுறே மாதிரியோ இல்லை உசுர உருவி மாதிரியோ ஒரு ஃபெமிலியர் மெலடிஸ் வந்து பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ தட் யூ நோ வாட் தட் சாங் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். அண்ட் அதோட மூடு உங்களுக்கு ஈஸியாக இன்னுமே அந்த ஒரு பெயின்குள்ளே கூப்பிட்டு போயிடுற மாதிரியான ஒரு மூடு. ஆனால் எனக்கு இந்த சீனில் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே குறிப்பாக அண்டர்லைன் பண்ணி அந்த பெயினை தேவையில்லை. ஏன்னா அவங்க நடிச்சிட்டு இருக்கிறது அண்ட் இந்த சீனோட கான்டெக்ஸ்ட்டு இது எல்லாத்துலேயுமே பெயின் வரும்போது மியூசிக் கொஞ்சம் பேக் லைக் கிவன் அ சாய்ஸ் எனக்கு இன்னுமே சைலண்ட்டாக போகலான்றது தான் என்னுடைய ஒரிஜினல் ஐடியாவாக இருந்தது. பட் ஆனால் எனக்கு ஆக்சுவலி நிறைய இடங்களில் நான் உண்மையிலே பயந்துட்டேன். நான் நிறைய இடத்துல சைலன்ஸ் போயிருக்கலான்ட்டு இன்றைக்கி தோணுது எனக்கு படம் பார்க்கும்போது. ஆனால் எனக்கு தேட்டரில் இது எல்லாமே ஏற்கனவே ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக வச்சுருக்கிற படம் இது. ஆமாம் 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 ஓகேவா? இன்னும் அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் அதிகமாயிருமோ, இன்னும் வந்து ஒரு மாதிரி அந்த அன்கம்ஃபர்டபுள் தான் ஆக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் அது வந்து ரொம்ப நமக்கே பேக் ஃபயர் ஆகிற மாதிரி ஆயிருமோன்ற ஒரு பயத்தில் தான் கொஞ்சம் ஒரு சில இடத்துலலாம் மியூசிக்கோட பேடிங் யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் அந்த லைக் கிவன் அ சாய்ஸ் அந்த சீன்லாம் வந்துமே சைலண்ட்டாக விட்டுருக்கிறதுமே ஒரு ஏன்னா சவுண்ட்ஸ்லேயுமே நிறையா ப்ளே இருக்கும் அதில் ஒரு மாதிரி அது வரைக்கும் ஆக்சுவலி அங்கெல்லாம் மியூசிக் பெருசாக இருக்கவே இருக்காது. அந்த ஸ்ட்ரகிள் இதுக்கப்பெல்லாம் அவங்க அம்மாட்ட பேசி அந்த ஒரு எமோஷனில் தான் மியூசிக் கிக்கின் ஆகும். அதுவுமே கொஞ்சம் ஆம்பியண்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப எதுவுமே ஃபெமிலியர் மெலடி போட்டு இப்போ அந்த தேன் சுடரையோட வயலின் பிட் இருக்குல்ல அந்த மாதிரியான இதெல்லாம் போட்டால் இன்னுமே பீக்குக்கு போகும் அந்த பெயின். ஆனால் அது வேணாம், அந்த இடத்துல அதுக்கு மேலே ஒன்று வச்சா அது ப்ராப்ளி மேனிப்புலேட்டிவ் ஆயிரும், அது ஒரு ஜஸ்டிஸாக இருக்காது அந்த எமோஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி காலில் தான் மியூசிக் கொஞ்சம் ஆம்பியண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கால்.